ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான என்சிடி ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். சம்மன் கேபிட்டல் லிமிடெட். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்ட்ஸாக கொடுப்பாங்க. ஸோ ஒரு என்சிடி ஐபிஓனா என்னென்னு ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் வழியாக கொண்டு வருவாங்க. யாருக்கு அப்படின்னா பப்ளிக் வந்து கொண்டு வருவாங்க. இப்போ அவங்களோட கம்பெனியை வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு கடன் தேவையில்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இதேமாரி என்சிடி பாண்ட்ஸாக கொண்டு வந்துட்டு அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தருவாங்க. யூஸ்வலாக இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட அதிகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சில ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கும். அதுதான். அதுக்கப்புறம் இந்த என்சிடி ஐபிஓ யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அமௌண்ட் வச்சுருக்கீங்க, 10,000மோ 50,000மோ 1,00,000மோ 10,00,000 வாட் எவர், உங்களுக்கு அது தேவையே படலை. எனக்கு ஆனால் எஃப்டியில் போடுறதுக்கு பதிலாக எனக்கு ரிஸ்க்கே இருக்கக்கூடாது, ஒரு பாண்டில் போடணும் அப்படின்னா இதேமாரி வந்து என்சிடி ஐபிஓவில் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த பாண்டில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து அதிகமாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மன் கேபிட்டல் லிமிட்டில் வந்து ரிஸ்க் வந்து இல்லை, கம்மி தான், ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாமல் இது வந்து செக்யூர் பாண்ட்ஸ். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அதானி என்டர்பிரைஸ் என்சிடி ஐபிஓவும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். நீங்கள் அந்த டீட்டெயிலும் போய் பார்க்கலன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இதை வந்து எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 19 இது வந்து முடியுது. உங்ககிட்ட மினிமம் 10,000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து சீரீஸ் வைஸ் கொடுக்குறாங்க. லைக் வந்து மினிமம் வந்து 2 இயர் இருக்கும். அதுக்கப்புறம் 3 இயர் 5 இயர் 10 இயர் வரையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 2 வருஷத்துலேருந்து 10 வருஷம்குள்ளார நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட 10 லட்சம் இருந்தாலும் அந்த பணம் 10 வருஷம் தேவையில்லைன்னா நீங்கள் தாராளமாக வந்து கொண்டு போகலாம். நீங்கள் வந்து இதில் கேட்கலாம், இப்போ சப்போஸ் வந்து என்கிட்ட இருக்குது பட் எனக்கு நடுவில் தேவை அப்படின்னா நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் வந்து விற்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் விற்கும் போது கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் விற்கிறதுலாம் விற்கலாம். இப்போ கிறிசில் ரேட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங் ஏஜென்சி. இவங்க வந்து ஏஎஸ் டேபிள் கொடுக்குறாங்க. ஐசிஆர்ஏ வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ் டேபிள். ஸோ AAA கொடுத்தா அதில் வந்து ரிஸ்க்குங்கிறது ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாமல் இது வந்து செக்யூர் பாண்ட்ஸுங்கிறதுனால அவங்களோட அசட்டை வந்து ஒரு பேங்க்கில் அடகு வச்சுட்டு தான் இந்த பாண்டே வந்து இஷ்யூ பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் நினைக்கலாம், நான் இப்போ ஒரு 10 லட்சம் போட்டுறேன், திடீர்னு திவால் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் வந்து இவங்க அசட்டு வைக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திவால் ஆச்சு அப்படின்னாலும் அந்த சொத்தெல்லாம் விற்றுட்டு உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து தந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா செபி அப்ரூவ்டு பாண்ட்ஸுங்கிறதுனால சில பாண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செபி அப்ரூவ்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாண்ட்ஸ் டைரெக்டாக வந்து உங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட்டில் தான் வந்து உட்காரும், வேறு எங்கேயுமே வந்து போகாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ என்சிடி ஐபிஓட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் பையில் பார்க்குறேன். நீங்கள் ஃபயர்ஸ், ஏஞ்சல் ஒன், சம் அதர் ப்ரோக்கர் வச்சுருந்தாலும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். இதுக்கு 10.75% வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்து தராங்க ஃப்ரெண்ட்ஸ், வித் லோ ரிஸ்க். நீங்கள் எஃப்டிலலாம் இவ்வளோ ரிட்டர்ன் வந்து தரவே மாட்டாங்க, பட் இதில் வந்து தராங்க. ஓகேங்களா? இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து 1000 ரூபாய். ஓகேங்களா? இப்போ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 10. ஸோ மினிமமாக நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து 10,000 ரூபாய் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சீரீஸ் வைஸ் பிரிச்சிருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு 2 வருஷம் மட்டும் போதுப்பா அப்படின்னா நீங்கள் வந்து சீரீஸ் 2, 1, 2 இது எல்லாத்துலேயுமே வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து இயர்லி மந்த்லி குமுலேட்டிவ் பேமெண்ட்டுன்னு வந்து தருவாங்க, பே அவுட். இப்போ எனக்கு மந்த்லி வேணும்னா நீங்கள் சீரீஸ் 2ல் போயிடலாம். சீரீஸ் 1ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இயர்லி வரும். நீங்கள் வந்து 2 வருஷங்கும் போது அப்போ ஒரு தடவை வந்து வந்துடும். அதுமாதிரி 36 மந்த் டில் 120 மந்த் வந்து போடலாம். இப்போ நீங்கள் லாங் டேர்ம் போட்டால் தான் உங்களுக்கு அதிக வந்து பர்சன்டேஜ் வந்து கெயின் கிடைக்கும். இப்போ 10.75% வந்து கிடைக்கிது வித் லோயஸ்ட் ரிஸ்க் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மன் கேபிட்டல் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா ரீபேண்ட் நேம் ஆஃப் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ். நீங்கள் இந்தியா புல்ஸுங்கிற கம்பெனியை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அதிக பேர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2005 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா என்ன டைப் ஆஃப் பாண்டு அப்படின்னா என்பிஎஃப்சி ஹவுசிங் ரிலேட்டட் பாண்டு. இவங்க வந்து டோட்டல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 கோடிக்கு வந்து பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கேஒய்சிலாம் தேவையில்லை. நீங்கள் அந்த சீரீஸை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் யூபிஐயில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா யூபிஐக்கு மேண்டேட் வரும். நீங்கள் அதை அப்ரூவ் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ இதில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது, நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நீங்கள் செலக்ட் சீரீஸில் வந்து ஏதாவது ஒரு சீரீஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் வந்து 10,000 ரூபாய் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து மொத்தமாக 10,665 ரூபாய் 10 வருஷத்தில் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ 10.75% வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சத்துக்கு போட்டோம் அப்படின்னா, லட்சம் நீங்கள் 10 லட்சம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டபுளாக வருது. 17,76,114 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட 10 வருஷம் கழிச்சு 28 லட்சம் கிட்ட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் டேக்ஸ்லாம் இதில் உண்டு. பட் வந்து நீங்கள் வந்து மந்த்லி பே அவுட் அதேமாரி கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்போ 10 லட்சம் போட்டிங்க அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருது. இப்போ லட்சம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம் வந்து போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து டோட்டலாக ரிட்டர்ன் வந்து 2,77,000 ரூபாய் கிட்ட வருது ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு புதுசாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை வந்து எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. ஸோ அவங்களே வந்து நல்ல வீடியோவாக இருக்குது, எனக்கு நல்ல ரிட்டர்ன் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து கிடச்சிருக்குன்னு கூட உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. தேங்க்யூ.